Hi students, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MA 3251 யூனிட் 3ல காஸ் சைடல் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ஒரு சம் நான் எழுதியிருக்கிறேன். இந்த மெத்தடோட இந்த சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னதுன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் மற்ற ரெண்டு எலமெண்ட்டோட அடிஷனோட பெருசாக இருக்கணும். இங்கே 20 இருக்குன்னா 4, இங்கே -1 +1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ப்ளஸ்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே 20 இருக்குது, 20 இஸ் கிரேட்டர் தென் 4 + 1 5. இப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் எலமெண்ட் வந்து மற்ற ரெண்டு எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டோட அடிஷனோட பெரிய நம்பராக இருக்கணும். 3 இருக்குது, 10 + 1 கூட்டினா 11. அப்போ இந்த ஈக்குவேஷன் தப்பாக இருக்குது. நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷனில் தேர்ட் எலமெண்ட் மற்ற ரெண்டு எலமெண்ட்டோட அடிஷனோட பெருசாக இருக்கணும். ஸோ இங்கே இசட் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 4, 17 + 2 19. இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ராங். அப்போது நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக மாறும். ஸோ இதை ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சுட்டோம்னா செகண்ட் எலமெண்ட்டை பார்க்கணும். அப்போ 17 இஸ் கிரேட்டர் தென் 2 + 4 என்னது 6. அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். அதுமாதிரி இந்த ஈக்குவேஷன் இங்கே நம்ம கொண்டு வரும்போது நம்ம இசட்டை தான் பார்க்கணும். ஸோ இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 10 which is greater than 3 + 1 4. அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாகிடும். இந்த ஸ்டெப் 1. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் எக்ஸை மட்டும் வச்சுட்டு எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது எலமெண்ட்டோட ஒய்யை வச்சு கண்டுபிடிக்கணும். தேர்ட் எலமெண்ட்டில் இசட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 20x அப்படி வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட்டை அந்த சைடு நம்ம கொண்டு போகிறோம். 20x = 32 அப்படியே வச்சுட்டு +4y இங்கே வரும்போது -4y -z இங்கே வரும்போது +z. இப்போ x இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 20 இங்கே டிவிஷனில் வருது. therefore 1/20 இது காமனாக வச்சுட்டு இந்த 32 -4y +z இதை ப்ராக்கெட்டில் போட்டுடுறோம். சேம் அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இதுதான் செகண்ட் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இதில் நம்ம ஒய்யை மட்டும் வச்சு மீதி ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ 17y = 35 அப்படி எழுதியாச்சு. +2y இங்கே வரும்போது -2y +4z இங்கே வரும்போது -4z. ஸோ ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 17 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 17 இங்கே வரும்போது டிவிஷன். therefore 1/17 ப்ராக்கெட்டில் 35 - 2x -4z ப்ராக்கெட்டில் போட்டுறோம். ஒரு லாஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இதுதான் லாஸ்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இசட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி ரெண்டு டைமே அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ 10z = 24 அப்படி எழுதியாச்சு. +x இங்கே வரும்போது -x +3y இங்கே வரும்போது -3y. இப்போ இசட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 1/10 × 24 - x -3y. ஈக்குவேஷனை முதல்ல எக்ஸை வச்சு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுறோம். ஒய்யை மட்டும் வச்சு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுறோம். இசட்டை வச்சு கண்டுபிடிச்ச தேர்ட் ஈக்குவேஷன். இதுதான் ஸ்டெப் 1. இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஸ்டெப் 2 போவோம். ஸ்டெப் 2 வந்து என்னதுன்னா, நம்ம இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை கால்குலேட்டரில் பதியணும். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிட்டு இதில் வேறு என்ன மோடுனாலும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோடை கிளியர் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் + மோட் கொடுத்து 3 கொடுங்க. 3 ப்ளேஸ்மெண்ட்டு 2 டைம்ஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா மோடும் கிளியர் ஆகிரும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம மோட் பட்டனை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 இதில் ஃபிக்ஸ் இதுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 டிஜிட்ஸ் வேணும். ஸோ நம்ம 4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ ஈக்குவேஷன் சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். x = 1/20 ப்ராக்கெட்டில் 32 - 4y + z இருக்குது. இதை நம்ம இங்கே சேவ் பண்ணணும். எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. ஸோ நம்ம பிங்க் கலர் உள்ள இதெல்லாம் வேணும்னா நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் விழுந்துட்டு இருக்குங்கிறதுக்கு மேலே ஈக்குவல் டு இருக்குது. இது நம்ம வேணும்னா ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணால் ஈக்குவல் டு விழும். = 1/20. ஸோ இதை நம்ம ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம். ஓப்பன் ப்ராக்கெட் 1/20 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன்
into open bracket, இப்போ 32 minus 4y plus z. ஸோ minus 4y, இதோ இந்த கமாக்கு மேலே இருக்குது, அது வேணும் நம்ம ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா y, அதுக்கடுத்து ப்ளஸ் z. ஸோ ப்ளஸ் z இங்கே இல்லை, ஸோ அதுக்கு நம்ம வேறு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம், m அசைன் பண்ணிக்கிடுறோம். m வந்து m ப்ளஸ்க்கு மேலே இருக்குது, இது வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ஓகே, இதுக்கடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட். நம்ம இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே சேவ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சேவ் பண்ணணும்னா இதுக்கடுத்து கோலன் வைக்கணும். கோலன் பாருங்கள், இந்த dxக்கு மேலே இருக்குது. ஸோ இது பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது பிங்க் கலர் ஆல்ஃபா கொடுத்து நம்ம அதுக்கு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா கோலன் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் y இதில் சேவ் பண்ணணும். இப்போ y எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், y கமாக்கு மேலே இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி y நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண இந்த பட்டன், ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/17. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம் 1/17, ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் இடையில் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன், அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் உள்ளது என்னென்னு பாருங்கள், 35 minus 2x. ஸோ 35 minus 2 into x, இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ பிங்க் கலரில் இருக்குது, ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரெஸ் பண்ணி x minus 4z. ஸோ மைனஸ் 4 into இசட்டுக்கு நம்ம எம்மை தான் அசைன் பண்ணோம். ஸோ எம்மை வேணும்னா ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அந்த பட்டனை கொடுக்குறோம். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபினிஷ்ட். ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி அடுத்து கோலன் வைக்கணும். கோலன் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன், இசட்டுக்கு பதிலாக நம்ம எம் அசைன் பண்ணணும். ஸோ எம்மு தான் இதில் வெரிடாக நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி m+ஸை ப்ரெஸ் பண்ணால் m விழுந்துடும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு பட்டன் வேணும், ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு தென் அந்த ஈக்குவேஷன் 1/20. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் 1/10, க்ளோஸ் ப்ராக்கெட், தென் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அது என்னதுன்னு பாருங்கள், 24 minus x இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் 24 minus x. எக்ஸ் வந்து இந்த கமாக்கு மேலே இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறோம். x மைனஸ் 3y. ஸோ மைனஸ் கொடுத்தாச்சு. 3 இன்ட்டு y வந்து கமாக்கு மேலே இருக்குது. ஸோ பிங்க் கலர் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறோம். 3y. அவ்வளோதான், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் கொடுக்குறோம். சால்வ் கொடுத்து ஒய்க்கும் இசட்டுக்கான நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுக்குமே வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணணும். ஸோ ஒய்க்கு என்ன வேல்யூன்னு கேட்குது, 0 ஈக்குவல் டு கொடுக்குறோம். தென் இசட்டை வந்து நம்ம எம்மா அசைன் பண்ணோம். ஸோ இசட்டுக்கு என்னதுன்னு கேட்குது, 0 கொடுத்தா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் நமக்கு வந்து ஐட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், அப்படி நிறைய ஐட்ரேஷன் செஞ்சுட்டே போகும்போது ஒரு 2 ஐட்ரேஷனுக்கான வேல்யூஸ் நம்ம ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனோட எக்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐட்ரேஷன் 1ல் எக்ஸுக்கான வேல்யூ இது இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்தோம்னா ஒய்க்கான வேல்யூ நமக்கு காட்டும். ஸோ இது ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், ஒய்க்கான வேல்யூ காமிக்கி, ஒய்க்கான வேல்யூ எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட எக்ஸோட வேல்யூ முதல்ல காமிச்சிச்சு, அடுத்து செகண்ட் ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவல் டு கொடுக்கும்போது இசட்டோட வேல்யூ காமிக்கும். ஸோ நம்ம இசட் வந்து எம் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ எம்மோட வேல்யூ காமிக்கும். நம்ம இசட் ஈக்குவல் டு 1.6788. இது மொதல் ஐட்ரேஷன் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது மறுபடியும் இங்கே சால்வ் பட்டன் கொடுக்குறோம், கேல்சி கொடுக்குறோம். ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ அதில் கொடுக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனுக்கு 1.8706 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு வேல்யூ ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனோட
செகண்ட் ஐட்ரேஷனோட வேல்யூ நமக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸ் வேல்யூ செகண்ட் ஐட்ரேஷனுக்கு 1.3098. தென் அனதர் ஒன் டைம் ஈக்குவல் டு கொடுங்க. இப்போ ஒய்க்கான வேல்யூ காமிக்கும். ஒய் செகண்ட் ஐட்ரேஷனுக்கான ஒய்க்கான வேல்யூ 1.5097. தென் மறுபடியும் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஐட்ரேஷனுக்கான இசட்டுக்கான வேல்யூ 1.8161. நெக்ஸ்ட் தேர்ட் ஐட்ரேஷன் வேணும்னா அதே மாதிரி கேல்சி பட்டன் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் ஐட்ரேஷனோட ஒய்யோட வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது, ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எம் வேல்யூ அதாவது இசட் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது இசட். ஸோ ஈக்குவல் டு வேல்யூ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ஐட்ரேஷனுக்கான வேல்யூ எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு காமிக்கும் 1.3889. மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒய்க்கான வேல்யூ காமிக்கும். ஸோ 1.4681. நெக்ஸ்ட் மறுபடியும் ஈக்குவல் டு கொடுக்கும்போது நம்ம இசட்டுக்கான வேல்யூ 1.8207. இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே போகும்போது ஒரு சர்டன் 2 ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து சேமாக வரும். இப்போ இந்த சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th ஈக்குவேஷனும் 6th ஈக்குவேஷனும் சேமாக வருது. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷன் ஃபோர்த் ஐட்ரேஷன் அப்படி ஒன்றுனா நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சர்டன் 2 ஐட்ரேஷனோட வேல்யூ வந்து சேமாக வருது பாருங்கள். அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஐட்ரேஷன் போட்டு 5th ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 6th ஐட்ரேஷன் போட்டு நீங்கள் சமம் முடிச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணுன்னா அதுக்கு நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தட் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தட் என்னதுன்னா ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பட்டன் ப்ளஸ் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆல். ஸோ அதை 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 டைம் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் மோடுக்கு போகணும். ஈக்குவேஷன் மோடுக்கு போகணுன்னா மோட் பட்டனை 3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேஷன் 1ல் இருக்குது. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் ஒய் இசட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிப்பு வரும். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. அதான் A1 20. ஸோ நம்ம 20 ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட செகண்ட் வேல்யூ என்னென்னு கேட்காங்க ஒய் 4. ஸோ நம்ம 4 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இசட்டுக்கான வேல்யூ என்னென்னு கேட்காங்க -1. ஸோ -1. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாஸ்ட் நம்ம ஈக்குவல் டு அங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட வேல்யூ என்னென்னு கேட்காங்க D1 32. ஸோ நம்ம 32 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அடுத்து அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி அடிக்கிறோம். நான் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. செகண்ட் ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 B2. அப்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. தேர்ட் எலிமெண்ட் 10 ப்ளஸ் ஈக்குவேஷனுக்கு அங்கே 24. இதுமாரி தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு 2 + 17 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட்டு 35. இப்போ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் இந்த 3க்கான வேல்யூ நீங்கள் காமிக்கும். நீங்கள் அந்த ஐட்ரேஷன் எண்ட் சேமாக வர்றதை நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லையான்ட்டு இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கான வேல்யூ பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 1.3978. நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 டிஜிட் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 1.3978 சேமாக வந்திருக்கு. இது வந்து ஐட்ரேஷன் 6. அதே மாதிரி மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஒய்க்கான வேல்யூ காமிக்கும். ஒய்க்கு பாருங்கள் 1.4660 கரெக்டாக வந்திருக்கு. தென் லாஸ்ட் அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இசட்டுக்கான வேல்யூ 1.8204 இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க போதும்.